வெல்கம் நமஸ்காரம் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து ரசகுல்லா தான் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து மில்க்கை நல்லா பாயில் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது திரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணி முடித்த பிறகு வாஷ் பண்ணணும். எதுக்காக வாஷ் பண்ணுறோன்னா அந்த புளிப்பு தன்மை எல்லாமே ரிமூவ் ஆகிடணும் அப்படின்ட்டு 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்ட பிறகு லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த புளிப்பு தன்மை இல்லை அப்படின்னா வந்து அதை குட்டி குட்டியாக பாலாக செஞ்சுடுங்க. அண்ட் தென் வந்து ஒரு சுடு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. அது பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம பால் மாதிரி பண்ணோம் இல்லையா, அந்த மில்கில் அதை எடுத்து போட ஆரம்பிச்சிடணும். பிரேக் எதுவுமே இருக்கக்கூடாது, அழகாக ரவுண்டாக இருக்கணும். அண்ட் தென் 10 minutes பாயில் பண்ணிட்ட பிறகு நம்ம வேறு ஒரு பேனில் வந்து நான் இந்த கப் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 1/2 மட்டும் என்ன எடுத்துருக்கேன்னா வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்ட பிறகு பாருங்கள், அது வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கணும். அந்த தன்மையில் வந்த பிறகு நீங்கள் வந்து நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, பாயில் பண்ணோம்ல பால், அந்த பால் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பால்ஸை ஒன்றுன்னா ஆட் பண்ண ஆரம்பிச்சு. நீங்கள் வந்து பிரேக் வந்ததுன்னா உங்களோட ரசகுல்லா வந்து நல்லா இருக்காது, உடஞ்சி வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா அதை வந்து பிசைஞ்சு நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக ஆகிருக்கும். நீங்கள் நல்லா ஜீராவில் இறங்கிட்ட பிறகு டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.